வணக்கம் அப்ரஹாம். சென்னை தலைமை செயலகம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் 2 லட்சம் ஏக்கரில் பசுந்தாள் உரம் பயிரிட 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 4000 மெட்ரிக் டன் பசுந்தாள் உர விதைகளை விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் குறைந்த வாடகையில் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக டிராக்டர்கள், கொத்து கலப்பைகள் மற்றும் ரோட்டவேட்டர்களை வழங்கி கிராமப்புற இளைஞர்களுக்கு டிராக்டர் இயக்குவதற்கு பயிற்சி அளித்திடுவதற்கான டிராக்டர்களை கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த நேரடி காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். தமிழக அரசின் 2024-25 நிதியாண்டுக்கான வேளாண் பட்ஜெட் கடந்த சட்டப்பேரவையின் போது தாக்கல் செய்யப்பட்டது. அதில் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம், இந்த புதிய திட்டமானது 2024-25 ஆண்டில் 22 இனங்களுடன் 206 கோடி ரூபாய் நிதி செயல்படுத்தப்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் அடிப்படையில் மண் வளத்தை காக்க மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற இந்த புதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டதை தொடர்ந்து 2024-2025 ஆண்டில் 22 இனங்களுடன் 206 கோடி ரூபாய் நிதியில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு சில முக்கிய அம்சங்களாக ஆயக்கட்டு இரவை பாசன பகுதிகளில் முதற்கட்டமாக 2024-25 ஆண்டில் 2 லட்சம் ஏக்கரில் பசுந்தாள் உரம் பயிரிட 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் இதன் மூலம் 2 லட்சம் விவசாயிகள் பயனடைய உள்ளனர். அதே போல மண்புழு உரம் வழங்கிட மண்புழு உரம் வளமான ஊட்டச்சத்துக்களை வழங்குவதோடு மட்டுமின்றி மண்ணின் தன்மையும் மேம்படுத்துவதற்காக மண்புழு உரம் தயாரித்து மண்வளத்தை மேம்படுத்திட ஒரு விவசாயிக்கு 2 மண்புழு உரப்படுக்கைகள் வீதம் 10,000 விவசாயிகளுக்கு வழங்கிட 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. மேலும் நிரந்தர மண்புழு உரத்தொட்டிகள் அமைத்து தொடர்ந்து மண்புழு உரம் தயாரிக்க ஏதுவாக 5 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கலர் அமில நிலம் பொறுத்தவரையில் கலர் அமில நிலத்தில் மண் இறுகியும் காற்றோட்டம் இல்லாமலும் அமில நிலத்தில் நுண்ணுயிர் செயல்பாடுகள் குறைத்தும் பயிர் வளர்ச்சியும் மகசூலும் குறைந்தும் காணப்படுகிறது. இதனை சீர் செய்யும் பொருட்டாக 37,500 ஏக்கர் கலர் நிலங்களை சீர்படுத்த 7,50,00,000 ரூபாயும் 37,500 ஏக்கர் அமில நிலங்களை சீர்படுத்த 15 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்படும் என கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருந்ததை தொடர்ந்து தற்பொழுது இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. சென்னை தலைமை செயலகத்தில் நுழைவு வாயிலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் மூலமாக 2 லட்சம் ஏக்கரில் பசுந்தாள் உரம் பயிரிட 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 4000 மெட்ரிக் டன் பசுந்தாள் உர விதைகளை விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யும் இந்த திட்டத்தை தற்பொழுது தொடங்கி வைத்திருக்கிறார். அதே போல வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் குறைந்த வாடகையில் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக டிராக்டர்கள், கொத்து கலப்பைகள் மற்றும் ரோட்டவேட்டர்களை வழங்கி கிராமப்புற இளைஞர்களுக்கு டிராக்டர் இயக்குவதற்கு பயிற்சி அளித்திடுவதற்கான டிராக்டர்களை கொடியசைத்தும் தொடங்கி வைத்திருக்கிறார் அப்ரஹாம்.